குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ரேபிட் ஃபயர் வச்சிருக்கீங்களா? பண்ணுங்க ரேபிட் ஃபயர். ஐயோ ஒரு புள்ள அவங்க அப்பாவோட காலையில போய் பேசுறது ஒரு பெரிய விஷயமா? நீங்க உங்க அம்மா ஃபேவரட் கேரக்டர்னு சொன்னீங்க, கேரக்டர் ஆக்கிட்டீங்க உங்க அம்மாவை. நீங்க போய் பேச மாட்டீங்களா காலையில? ஹேவ் அ क्वेश्चन. கேட்கலாமா ராம் சார்? கேட்கலாம். சரி, வாவ் தமிழ் வியூவர்ஸ்க்காக நான் கேட்குறேன், பிகாஸ் நானும் இதை விட்னஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபாதர் சன்னா விஜய் சார் வந்து நான் வந்து அப்போ மீட் பண்ணது எப்படி பேசிட்டு இருந்தோமோ இப்போ அதோட ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்போ இந்த கோட் படத்தில். அண்ட் இவங்க ஏன் இந்த ரோல் பண்ணாங்க, ஏன் ஒத்துக்கிட்டாங்க? சில வாட்டி when you like an artist so much அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? லைக் நிறைய பெரிய டேரக்டர்ஸ் நடிச்சிருக்கேன், நிறைய நியூ டேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹவ் ரியலி சீன் த ஸ்பெக்ட்ரம். அண்ட் அப்பா கிட்ட பிடிச்ச விஷயம் வந்து Hi Ram, welcome to Wow Tamil interview with me and Prashant sir. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நீங்கள் இந்த இன்டர்வியூ வந்ததுக்கு. Thank you Ram. இப்போ வந்து ஒரு சில கேள்விகள் நாங்கள் கேட்க போகிறோம் உங்களுக்கு. Yes. இப்போ அந்தங்கன் ஆமா, அந்தகன் பத்தி கொஞ்சம் share a few words. பாத்துட்டேன் சார். Okay. உங்களோட கருத்து என்ன? பிரசாந்த் சார் கம்பேக் கொடுத்துட்டாங்க அப்படின்னாங்க. பிரசாந்த் சார் எங்க கம்பேக் கொடுத்தாரு, அப்படியே நடிச்சுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி நடிச்சதும் தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த லென்ஸ் எல்லாம் வச்சு நடிச்சதெல்லாம் வந்து ஸோ பிரசாந்த் சாருக்குள்ள இருக்க ஆக்டிங் வந்து இன்னும் வந்து குறையல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. தேங்க்யூ. ஸோ அந்த லென்ஸ் வச்சு நடிச்சது வந்து கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறீங்க, ஏன் அதை பத்தி சொல்லுங்க. நீங்க எப்போது லைஃப்ல லென்ஸ் போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கேன். கான்டாக்ட் லென்ஸ் என்ன பவர் இருக்கா, கலர் இருக்கா? ஆமா, அதாவது ஷார்ட் ஃபிலிமுக்கு ஏதாச்சும் கூப்பிடுவாங்க அந்த மாதிரி கண்ணுக்குள்ள சிக்கி இருக்கும். அது இப்போ எவ்வளவு கஷ்டம் தெரியல உங்களுக்கு? தெரியும் சார். சொல்லுங்க. இன்னைக்கு நான் தான் கிடைச்சனால சார். இல்ல பட் ராம் நிஜமாவே சொல்லுங்க, நீங்க படம் பாத்தீங்க? பாத்துட்டேன். ஓகே, சோ பாக்குறதுக்கு முன்னாடி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்க, பார்த்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி ஒரு ஃபீலிங்கோட தியேட்டர்ல இருந்து வெளியில வந்தீங்க? பாக்குறதுக்கு முன்னாடி வந்து ஆல்மோஸ்ட் நான் அந்த பாத்துருவோம். ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு ஏன்னா ஆல்மோஸ்ட் 3 நேஷனல் அவார்டு வாங்கிருக்கிறப்ப இதுல என்ன பெஸ்டா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் இருக்கு. ஆனால் இது டோட்டல் தமிழுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷா கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ என்னோட அம்மா இவங்கெல்லாம் வந்து அந்த பார்க்காம அந்த படம் பார்த்தாங்கன்னா ஸோ பிரசாந்த் நல்லா நடிச்சிருக்காரு, ஸோ அந்த மாதிரி தான் ஃபீல் கொடுப்பாங்க அப்படின்ற. படத்துல உங்களுக்கு என்ன, யாரு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யாருன்னு சொல்லுங்க. பிரசாந்த் ஓகே. கார்த்திக் சார். ஏன் அப்படின்னா கார்த்திக் சார் வந்து சாமிங்கான கேரக்டர், ரியல் லைஃப்ல அப்படியே இருப்பாரு அப்படின்னு அந்த படத்துல கார்த்திக் சாராவே நடிச்சிருக்காருன்றப்ப அது கண்டிப்பா அவரோட சாங் இவர் பியானோல வாசிக்கும் போது ரொம்ப ஃபீல் பண்ண வச்சது இல்லையா? எனக்கு அந்த இடத்த வந்து கொஞ்சம் பெயின் கொடுத்துச்சு. பிகாஸ் we seeing கார்த்திக் சார் வெரி லைக் ஓகே இவர் கார்த்திக் சாராவே நடிக்கிறாருன்னு அந்த இதுல அந்த சந்திரன் சூரியன் சாங்னு சொல்றீங்க. வாவ் தமிழ் சூப்பரா போயிட்டு இருக்கு. இன்னொன்னு சொல்றேன், கேக்குறேன், உங்களை கேட்கணும்னு ரொம்ப நேரமா வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். காஸ்டிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா காஸ்டிங் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து சொல்லணும்னு நினைச்சதுன்னா எந்த ப்ரொமோஷன்லயுமே இல்லாத ஒரு பேனர்ஸ் இங்க பாக்குறேன். ஏன்னா படத்துல முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியா பேனர்ஸ் வச்சிருக்கிறது வந்து பிகாஸ் எல்லாருமே படத்துல முக்கியமா இருந்திருக்காங்க. they are main part of the movie. நீங்க சொன்ன பாயிண்ட் ஒன்னு கரெக்ட். இப்போ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸோட குவாலிட்டி அது மாதிரி தன்மை அது மாதிரி we respect everybody, okay, and every actor இதுல வந்து they are all versatile stars. and அப்பா கேட்டதும் அதாவது டேரக்டர் சார் அவங்கள அப்ரோச் பண்ணதும் they immediately said yes. they all got இப்போ இந்த மாதிரி ஸ்டார் காஸ்ட் நிறைஞ்ச ஒரு படம் சமீப காலத்துல I think 1 or 2 movies like this. And we're really lucky to have Priya or Simran on Karthik sir, Kani sir, and Yogi Babu sir, K.S. Ravikumar sir, Manobala sir, Urusi madam. அந்த பட்டாளமே சொல்லிட்டு போகலாம். ஸோ they all and Manitha இவங்களாம் வந்து கேட்ட உடனே for the love of அப்பா, for the affection they had on us, they came and said okay. and நீங்கள் ஆடியன்ஸ் அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு ரிஃப்ளெக்ஷன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச நடிக்கும் போது you will get into the movie. and எல்லாமே they are such versatile actors, they get into the character. So they started enjoying the movie, they started being part of the movie. So this really worked out. That's why you see this individual banners, because they deserve it. and தியாகராஜன் சார் எல்லாருக்கும் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா யாரும் வந்து ஐ திங்க் ஒரு ஆன்லைன் காமெண்ட்டும் நான் பார்க்கல இவங்க ஏன் இந்த ரோல் பண்ணாங்க, ஏன் ஒத்துக்கிட்டாங்க. சில வாட்டி when you like an artist so much அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? லைக் நம்மளுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் எதுக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் பண்றாங்க, யாருமே அந்த மாதிரி ஒரு காமெண்ட்
எந்த கேரக்டருக்குமே இல்லை. ஐ திங்க் தட் இஸ் மேஜர் ப்ளஸ் சக்சஸ். அப்பா டைரக்ஷன்ல 5th மூவி. ஸோ அப்பா வந்து பெருசா ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாரு சார் இங்க டைரக்டர் சார். ஓகே சார், டைரக்டர் சார் வந்து ஒரு அட்வைஸா கொடுத்துருப்பாரு, ஒவ்வொரு படத்துலயும் நீ சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா நடிக்கணும்னு சொன்னாங்க. அப்படியா சார்? இல்ல ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் இந்த படத்துல தான் ரொம்ப திட்டுவாங்க, நீங்க இப்ப இந்த படத்துல சேஞ்ச் பண்ணிட்டீங்க அந்த முதல்ல. அவரு லக்கி. நான் நிறைய வெர்சடைல் டேரக்டர்ஸ் நடிச்சிருக்கேன், நிறைய பெரிய டேரக்டர்ஸ் நடிச்சிருக்கேன், நிறைய நியூ டேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹவ் ரியலி சீன் த ஸ்பெக்ட்ரம். அண்ட் அப்பா கிட்ட பிடிச்ச விஷயம் வந்து அவர் ஏற்கனவே ஒரு ஆர்டிஸ்ட் ப்ளஸ் இஸ் அ ஃபினாமினல் டேரக்டர் அண்ட் ஹீ ஹேஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட போயிட்டு எப்படி அந்த ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண சொல்லிட்டு ஈஸியாக ரொம்ப நாளாக தெரியும் அவருக்கு. ஹீஸ் ஜஸ்ட் நான் சும்மா ஒரு டைலாக் கொடுத்து பண்ண அப்படி கிடையாது. சம்டைம்ஸ் அவர் எதிர்பார்த்து வரலன்னா அகெயின் திரும்பி ஹில் கோ பர்சனலி டாக் அண்ட் அழகாக வாங்குவார். ஸோ அதுதான் ஹி அகெயின் வித் மீ. அங்கே போனது வி ஃபர்கெட் இட்ஸ் அ ஃபாதர் சன், வி கெட் இன் டு த ப்ரொஃபஷனல் மோட், பிகம்ஸ் டைரக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட். ஸோ அவர் சொல்வார், டிஸ்கிரைப் பண்ணுவார், நான் வந்து நடித்து காட்டணும். தட் இஸ் மை என்னோட தொழில் தர்மம். ஒரு டேரக்டர் வந்து சொல்லும்போது எப்படி நடித்து காட்டலாம், எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. அண்ட் ஹி கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் ஃப்ரீடம். பட் வரலன்னா ஹி ஆல்சோ நோஸ் ஹவ் டு அப்படியே லைட்டாக ஏற்றுவார். அப்படியே ஹேவ் அ கொஸ்டின் கேட்கலாமா ராம் சார்? கேட்கலாம். சரி, வாவ் தமிழ் வியூவர்ஸ்க்காக நான் கேட்குறேன், பிகாஸ் நானும் இதை விட்னஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபாதர் சன்னா உங்களை பார்த்துருக்கேன் நிறைய, அண்ட் ஒரு டைரக்டர் அண்ட் ஆக்டராக பார்த்துருக்கேன். அவர் ப்ரொடியூசர் வேறு, இவர் வேறு, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். ஆஸ் அன் ஆக்டரும் ஹெல்ப் பண்ணார், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார், எல்லாமே பார்த்தாரு. ஸோ ஆப்வியஸ்லி நிறைய கான்வர்சேஷன்ஸ் யூ ஹேட் அபவுட் திஸ் ஃபில்ம், எப்படி ரிலீஸ் பண்ணோம், சீன்ஸ் எப்படி எடிட், இது அதெல்லாம். ஸோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பிகாஸ் த ரெஸ்பான்ஸ் வாஸ் ஸோ அமேசிங். எனக்கே ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப எதிர்பார்ப்போட ஆடியன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. யூ ஆல்சோ வர் வெயிட்டிங் ஃபார் சம்திங் லைக் டு ஃபீல் தி ஸ்பெஷல் மூமெண்ட் இல்லையா? ஸோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மத்தியானம் வீட்டுக்கு போயிட்டு லஞ்ச் டேபிளில் உட்காந்துருப்பீங்க. ஃபாதர் சன்னா என்ன அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? வாட் கேன் யூ டு யூ மைண்ட் ஷேரிங் வித் அஸ்? நிச்சயமா தட்ஸ் அ லவ்லி மூமெண்ட் தட் ஐ வாண்ட் டு ஷேர். பட் இன்னும் வந்து ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கு, அவரும் டிஸ்ட்ரிபியூஷன். ஆனால் நீங்கள் இப்போ ஷேர் பண்ணியே ஆகணும். One thing he said was that Appa was really happy that the movie is received well and everybody got a good name. And it was worth it in the end. Worth it in the end. When people talk about Simran, he was very happy. People praising her, they was very happy. People enjoying every actor. He's அந்த மாதிரி is a gentleman, very சும்மா நான் பண்ண அப்படின்னு நினைக்க மாட்டாரு. He wants everybody who's part of the project to get all the நான் வந்து டைரக்டர் தியாகராஜன் சாரோ ப்ரொடியூசர் தியாகராஜன் சாரோ கேட்கல. சரி, அப்பா தியாகராஜன் சாரும் புள்ள பிரசாந்த்க்கு நடுவுல இருக்கிற அந்த இன்னும் வந்து இப்ப டைரக்டரும் அந்த மோட்ல தான் இருக்கீங்க. அந்த மோட்ல ஓடிட்டு இன்னும் வர்க் மோட்ல போயிட்டு இருக்கு. இன்னும் we still have to sit down, take in the success, take in all the good news. It's just nice to see people appreciating your work. அது வேணா I accept. That is very special இல்லையா? லைக் ரொம்ப வெயிட் பண்ணி ப்ராப்பரா ரிலீஸ் பண்ணனும்னு வெயிட் பண்ணி இந்த பண்ணது வந்து to get the success, and Appa was confident about this. I have questions. You have questions? ராம், நீங்க ப்ரிப்பேர் ஆயி வந்தீங்களா? இங்க நம்ம சும்மா ஏதோ பேசுறோம்னு நினைச்சா ஐயோ ஓபன் பண்ணுங்க. ரேபிட் ஃபயர் வெச்சிருக்கீங்களா? ரேபிட் ஃபயர் வெச்சிருக்கீங்களா? பண்ணுங்க ரேபிட் ஃபயர். ஐயோ ப்ளீஸ். புதுசா இருக்குல மேம் கண்டென்ட் ரொம்ப நாங்க பண்ணது புதுசா இருக்கு. எங்க கண்டென்ட் நீங்க திருடாதீங்க. அவ்வளவு நாங்க யூடியூப்ல ஸ்ட்ரைக் பண்ணுவோம். ஐயோ நீங்க ரேபிட் ஃபயர் போயிடுங்க. போங்க ரேபிட் ஃபயர். ஐயோ ஒரே क्वेश्चन ஃபர்ஸ்ட் வந்ததுல இருந்து நிறைய இன்டர்வியூஸ் போயிருக்கும். இந்த ஒரு क्वेश्चन விடவே மாட்டறாங்கப்பா. எல்லா क्वेश्चनனும் தான். அதுக்கு தான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நாங்களே பேச ஆரம்பிச்சோம். Because I mean I don't blame anybody because உங்களுக்கு இது வந்து was your first interview. You're excited to get to know, you want உங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு வந்து அதை கொண்டு போகணும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே. So we don't blame you at all. நாங்க பண்ணனனால இத பத்தி பேசிட்டு வரோம். இல்ல பட் நாங்க என்னன்னா ஒரு இன்டர்வியூ டிஃபரண்ட் ஆக்குறோம். So இந்த இன்டர்வியூ வந்து we want to make it very special for you. And wow, so அதே excitement and enthusiasm ஓட we go to your rapid fire. நீங்க rapid fire டைரக்டா போங்க மேம். வெயிட் பண்ணுங்க மேம். இன்னும் ரெண்டு क्वेश्चन மேம். சரி ஓகே. அதோ ரேபிடா கேட்றீங்க. கணக்குல வீக் நினைக்கிறீங்க. இன்னும் இப்பதான் 1 நீங்க இப்ப 2. ஐயோ இத பாருங்க அவர் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் क्वेश्चन. ரேபிடா கேளுங்க. ஆல்மோஸ்ட் 12th டே மோஷன்ல இருக்கீங்க. சோ எல்லா டேவுமே வந்து பயங்கர ஒரு டயர்ட்னஸ் குறையாம நீங்க வந்து
பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பவர் எங்க சார் வச்சு? எல்லாம் இவங்க தான். இல்ல எங்களுக்கு வேற சாய்ஸ் கொடுக்கல இவரு. பிகாஸ் நிஜமா சிம்ரன் மேமும் நாங்களும் எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அவங்க சொன்னாங்க எந்த ஹீரோவும் இவ்ளோ ப்ரமோட் பண்றது இல்ல இப்போலாம். no one. and நாங்க வந்து எல்லா இடத்துலயும் வருது. லைக் somebody was telling me என்ன யூடியூப் ஓபன் பண்ணா நீங்க இருக்கீங்க, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எங்க பார்த்தாலும் வந்து நான் தான் இருக்கேன்னு. I was like they're not used to seeing me so much. அது எல்லாமே இவர் தான் காரணம். அண்ட் டவுன் சவுத்தும் போனோம். அண்ட் அங்கே இருந்த ரிசப்ஷன் ஐ திங்க் இவரோட ஃபேன்ஸ் ஆர் வெரி ஸ்பெஷல். ஏன்னா நார்மலாக ஒவ்வொரு ஹீரோட ஃபேன்ஸ் வந்து காமெண்ட்ஸ் போடுவாங்க, லைக் லைக் ட்ரோலிங்லாம் பண்ணுவாங்க, காமெண்ட்ஸ் போடுவாங்க, லைக் வேற ஒரு ஹீரோ வீடியோஸ்லலாம். இவருக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் எவ்ரி ஒன் ஹேஸ் ஃபாண்ட் மெமரிஸ். இவங்க பண்ண படங்கள் அப்படி, கேரக்டர்ஸ் அப்படி. சிம்ரன் மேமோட அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி எல்லாரும் வந்து we watched and appreciated. I think அதோட all that positivity is helping us. 12 நாளுக்கு அப்புறமும் சிரிச்சிட்டு இன்னும் பேசிட்டு இருக்கோம். And we're being very genuine. It shows the professionalism. வேற ஒன்றும் கிடையாது. Okay, we all come here to work. நாங்கள் எல்லாருமே வந்து we here for the audience and our fans. அண்ட் இந்த படத்தை வந்து இப்படி தூரம் ப்ரொமோட் பண்ண காரணம் வந்து நல்ல படம், இட் ஹேஸ் டு ரீச் வெல்னு சொல்லிட்டு தே ஆல்சோ கேம் அப், ஸ்டெப்ட் அப். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து விஜய் சாரை மீட் பண்ண ஒரு மொமெண்ட் இல்லை சார். ஸோ அந்த மொமெண்ட் வச்சு தென்ன ஒரு போஸ்ட் போட்டுறாங்க. ஸோ அந்த போஸ்ட் பார்க்குறப்ப அந்த ஜேர்னி எப்படி சார் இருக்கு? நல்லா அந்த ஜேர்னி இட்ஸ் லைக் ஹீஸ் பீன் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அண்ட் அ கிரேட் பர்சன். அண்ட் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவும் சகோதரவும் இருக்கார். அண்ட் இப்போ விஜய் சார் வந்து நான் வந்து அப்போது மீட் பண்ணது எப்படி பேசிகிட்டு இருந்தோமோ இப்போ அதோட ஜாஸ்தி ஆகிடுச்சு இப்போ இந்த கோட் படத்தில். அண்ட் ஐ ஷுட் தேங்க் ஹிம் அகெயின். ஆனால் நம்ம ஜஸ்ட் ஒரு ரிக்வஸ்ட் தான் வச்சேன், ஒரு சாங் ரிலீஸ் பண்ணோம் பண்ணுறீங்களான்னு. உடனே ஓகே சொல்லிட்டு பண்ணார். ஸோ தேங்க்யூ விஜய் சார் ஃபார் தட். அண்ட் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஸ்பெஷல் பாண்ட் தட் வி ஷேர். ஸோ ஐம் ஹாப்பி அபவுட் இட். இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் த்ரில்லிங் பேஸ்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண ஜேர்னியில் நிறைய ஜேர்னல்ஸ் படம் பண்ணிக்கிங்க, த்ரில்லர் மூவிஸ் பண்ணிக்கிங்க, காமெடி மூவிஸ் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களோட படங்களில் இந்த படம் பார்ட் 2 பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்ச படம்? எல்லாமே ஜீன்ஸும் இருக்குது, வின்னர் 2 இருக்குது, தமிழ் இருக்குது, ஈவன் இன்க்ளூடிங் வைகாசி பிறந்தே கூட. வைகாசி பிறந்தாச்சின்னு படம் பண்ண இல்லையா, அது கூட பார்ட் 2 பண்ணேன். அதுக்கப்புறம் கடைசியில் வந்து இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கோம், லேட்டஸ்ட் மூவி. அதான் இப்போ அந்தங்கன் பார்ட் 2 பண்ணலாம். அதுக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் சார். ஆனால் எங்களுக்கு எல்லாருமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு 2 படம் சார். சொல்லுங்க. ஆனழகன் பார்ட் 2, லண்டன் பார்ட் 2. பண்ணிட்ட போச்சு. சுந்தர் சார்கிட்ட பேசிடுறேன், திரும்பி அப்பாட்ட பேசணும். நீங்கள் வந்து சமீபத்தில் செலக்டிவான படங்கள் தான் நடிக்கிறீங்க. ஸோ அதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கா? இல்லை, ஐ திங்க் ஐவ் ஆல்வேஸ் பின் தட் வே. அண்ட் இது எதுவுமே பிளான் பண்ணது கிடையாது. ஸோ நல்லது நடந்தது கூட வந்து நான் பண்ண பிளான் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் லைஃப். வர படங்களில் எனக்கு எது பிடிக்குதோ, அந்த டீம் யாரோட நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேனோ ஐ கோ வித் தட். அண்ட் ஐ பின் வெரி லக்கி தட் ஒரு இண்டஸ்ட்ரியில் என்னெல்லாம் வேற ஒரு இண்டஸ்ட்ரியில் ஐ கெட் சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஐ ஒர்க் இன் 5 டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் நாட் ரொம்ப செலக்டிவாக இருக்கணும்னு இல்லை, பட் ஃபார் மீ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு படம் பண்ணும்போது தட் த ப்ரொடியூசர் ஷுட் மேக் மனி. பிகாஸ் வென் நான் வந்து ஒரு அவுட் சைடர் ஃபார் தி இண்டஸ்ட்ரி அண்ட் அவ்வளோ ஒரு அவங்களுக்கு ஏர்ன் பண்ண மணி எல்லாமே ஒரு படத்தில் போடும்போது they have to make that money back. எனக்கு அந்த goodwill is very important. So I'm very glad that my track record has been pretty decent so far. So I've had more successes than people lose money on me. So அது எனக்கு very important. So I try to do things that I feel like will work. ஸோ பர்டிகுலராக கதை கேட்கும் போதோ இந்த மாதிரி ஜேர்னர் படம் நான் பண்ணவே இல்லைன்னு நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்களா, இல்லை வர நம்ம ஓகே இந்த இதில் வந்து நம்ம பெஸ்ட்டை கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க? ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு ரொம்ப ஆசை ஒரு ஹாரர் படம் பண்ணணும் அண்ட் ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ணணும்னு. எனக்கு மலையாளத்தில் அந்த 2 விஷஸ் வந்து கேம் ட்ரூ. நான் லான்ச் ஆனதே வந்து பிருத்விராஜோட எஸ்ரான்னு ஒரு படம், இஸ் அ ஹாரர் ஃபில்ம். அதுக்கப்புறம் நிவின் பாலி அண்ட் மோகன்லால் சாரோட காயம்குளம் கொச்சினின்னு ஒரு பீரியட் ஃபில்ம் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட். எனக்கு ஒரே ஒரு வருத்தம், நான் ப்ரெஸ் மீட்லேயும் சொன்னேன், தமிழில் தான் ஆல் தீஸ் திங்ஸ் தட் ஐ வாண்டட் டு அச்சீவ். அது மற்ற லாங்குவேஜஸில் பண்ணேன், லைக் பி இட் இன் ஹிந்தி ஆர் இன் கன்னடா அண்ட் மலையாளம். பட் எனக்கு வந்து தமிழில் அண்ட் ஐ ஹோப் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் அப் அண்ட் மோர் நல்ல கதைகள் இருக்கணும் ஃபார் த விமென் டு ஆல்சோ போர்ட்ரே நைஸ் கேரக்டர்ஸ். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து எல்லாரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் என்னதுன்னு தெரியுமா மேம்? என்ன? கீதா மிஸ்ஸா? அது இட்ஸ் ஸோ லவ்லி இல்லையா? ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணி 2012 நினைக்கிறேன், எது நீச்சல் 2013 ரிலீஸ் ஆச்சோ, 2012-13. ஸோ ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறமும் கீதா மிஸ் இஸ் ஸ்டில் ஸோ பாப்புலர் அண்ட் பியூட்டிஃபுல் மெமரிஸ் அந்த படத்துலேருந்து. ஸோ சார் ஃபிட்னஸ் எப்படி சார் மெயின்டைன் பண்ணுறீங்க? வெரி சிம்பிள். நல்லா சாப்பிடுங்க,
நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. யூ வாண்ட் டு லூஸ் வெயிட்னா there's a way to you can go about something called intermittent fasting. Have your last meal by 5 o'clock. And most important, what she has also been telling me is have a lifestyle change. You want to do something different na, ஒரு கமிட்டடாக இருங்க. ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். இப்போ லைக் ஈட்டிங் பிட்வீன் 6 hours to 8 hours சாப்பிடணும். அப்புறம் ஃபாஸ்டிங் பண்ணணும். அது ஐஎஃப் இல்லையா, சஸ்டைனபிளா இருக்கணும். சஸ்டைனபிள் இருக்கணும். ஒரு ஃபேட் டயட்டிங் அதெல்லாம் பண்ணீங்கன்னா திரும்ப the minute you stop ரொம்பவே உபிடும் உடம்பு எல்லாமே. You have to know what you want. Everybody is intelligent today. So you just be on the net, see what you like, pick what you can do. உங்களுக்கு எது முடியுமோ பண்ணுங்க. ஆனால் the most simplest ஒரு மேஜிக் சொல்லி தட்டுமா, where you suppose you want, உனக்கு கிடையாது, for people who want to lose weight. Okay, just start walking morning 40 minutes, evening 40 minutes. Automatically lose weight in 2 months, 3 months ஆகும். நாங்க நம்ம கிராமத்துல வந்து நம்ம தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் சாப்பிட்ட சாப்பாடு if we follow those things itself ரொம்ப லைக் நம்மளோட கல்ச்சரலி and traditionally நம்ம இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாலே I think you will be very healthy. So coming back to health is important. Yeah. Coming back to your much awaited rapid fire. இப்போ வந்து நீங்க சைலண்டா இருக்க எனக்கு வந்து உள்ள இருக்கிற டென்ஷன் அப்படியே பில்ட் அப் ஆகுது. This is like a movie இல்ல? யாரு ரொம்ப சின்சியரா ஷார்ட்டுக்கு டக்குன்னு ரெடி ஆயிடுவாங்க. எல்லாருமே டக்குன்னு ரெடி ஆயிடுவாங்கன்னா நீங்க டக்குன்னு see, I'll tell you, but தெரியாது. honestly industryல you have to be very disciplined because it's crores of rupees. Exactly. இப்போ நம்ம இன்டர்வியூல நாங்க சாரி மிஸ்பிஹேவ் பண்றோம் ஜாலியா பேசிட்டு இருக்கோம் because we're just excited and tired and all of that mix. But ஒரு ஷூட்னு வரும்போது ஒரு நியூ கமரா இருந்தாலும் சரி, ஒரு 100 மூவிஸ்க்கு அப்புறமும் நடிச்சாலும் சரி, you have to be very disciplined because it's crores of rupees online and hundreds of people working. So எல்லாரோட டைமுக்கும் மதிப்பு கொடுக்கணும். So you can't play around. So கண்டிப்பா டைமுக்கு வந்தே ஆகணும். Especially if you want to be continued work எல்லாம் பண்ணணும்னா you have to be professional. Yeah. யார் அதிகமா கோவப்படுவா? ராபிடா சொல்லணும். ஓகே, யாரும் இல்ல. யாரும் இல்ல. இவர் போய் சொல்றாரு இந்த ராபிட் ஃபயர் ரவுண்ட்ல. I am just saying. நான் எப்படி சொல்லுவேன் அவரோட ராபிட் ஃபயர்? ஐயோ இது அவரோட क्वेश्चनங்க. டைரக்டர் சார் கிட்ட யார் அதிகமா திட்டு வாங்குவா? அப்படி யாரும் வாங்கினது இல்ல. டைரக்டர் சார் கிட்ட யார் அதிகமா பாராட்டு வாங்குவா? அப்படி யாரும் இல்ல. ஆமா, because he is அப்படியே chill. அவர் எல்லாத்துக்குமே சேம் ரியாக்ஷன் தான். ஆமா. யாரு உங்களை அதிகமா கிண்டல் பண்ணுவா? இவருதான் எல்லாரையும் கிண்டல் பண்ணுவாரு. யாரு நீங்க கலாய்க்கிறது தெரியாமலேயே இருப்பாங்க? நீங்க. ஐயோ ராம், நீங்க ரொம்ப innocent and sweet. ஸ்மைல் பாருங்களேன். ஃபேவரட் பர்சன் அம்மான்னு வேற சொன்னாங்க. ஃபேவரட் கேரக்டர் யாரு? அம்மாவா? எல்லா இன்டர்வியூலுமே வந்து பம்பிள் பி இருக்காங்கல்ல. ஸோ பம்பிள் பியை பத்தி கொஞ்சம். என்ன ஆக்சுவலி இன்டர்வியூல மட்டும் இல்லை, ஷூட்டிங்லயும் பம்பிள் பி நிறைய இருந்தாரு. ஆனா இது வந்து ரொம்ப மோசங்க. இவனுக்காக வந்து வேலைக்கு போறது நான், ஏன்னா அவனுக்கு சாப்பாடு ஊட்டணும், காசு செலவாகணும். ஆனா இவரு எல்லா இன்டர்வியூலும் இவர் கால் பக்கத்துல போய் படுத்துட்டு இருக்காங்க. வாலாடுறது இவரை பார்த்து. பட் ஆனா வந்து இவனை வந்து பாத்ரூம் கூட்டிட்டு போறது, குளிப்பாட்டுறது, அந்த வேலைலாம் எனக்கு புரியவே மாட்டேங்குது. இது வெரி மீன். நீங்க ஒரு கதை கேட்டிருப்பீங்க, நீங்க கேரக்டரை கேட்டு டக்குன்னு இந்த கேரக்டர் நான் உள்வாங்கிட்டு நான் ப்ரிப்பேர் ஆன கேரக்டர் அப்படின்னா? ஆக்சுவலா நான் வந்து உள்வாங்கி ஒரு கேரக்டர் கூட பண்ணது கிடையாது. ஏன்னா உள்வாங்குற மாதிரி கேரக்டர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஆன்சர் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களோட ஃபேவரட் ஃபுட்டு ஆர்டர் பண்ணலாமா? ஆக்சுவலா இந்த ஹோல் ப்ரமோஷன்ல அதிகமா ஃபுட் ஆர்டர் பண்றது நான் தான். யாருக்கு என்ன வேணும்? இன்னைக்கு விட சிம்ரன் மேம் வந்து ஆக்சுவலி ஐ திங்க் ஐ வாண்ட் டு ஹேவ் இந்த சூப்னு எனக்கு சொல்லிட்டு நான் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ ஐ பிகம் த ஃபுட் ஆர்டரிங் பர்சன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பிரியாணி. பட் இப்போ வந்து வெஜிடேரியனால குஷ்கா மட்டும் சாப்பிடுவேன். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும் சாப்பிட? எனக்கும் ஆல்ரெடி பிரியாணி தான் பிடிக்கும். பிரியாணியா? மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் சார்? இங்க இருந்து இலை சாப்பாடு. இலை சாப்பாடு 33 ஐட்டம் இருக்கணும். ஓகே, அது வச்சு வைங்களேன். ஏன்னா நாட் ஃபார் ஜஸ்ட் சாப்பிட்றது, ஜஸ்ட் டேஸ்ட் தான். அந்த இலையிலேருந்து சாப்பிடும்போது அந்த தனி ஒரு ஒரு அரோமா வரும். உங்ககிட்ட கொஞ்சம் கிசு கிசு கேட்கலாமா? கேளுங்க. எனக்கு வந்து எங்கேயோ யாரோ சொன்னாங்க, எங்கேயோ படிச்சாங்கன்னு, உங்க வீட்டுல வந்து லஞ்சுக்கு 15 ஐட்டம்ஸ் எப்போதுமே இருக்கணும். உண்மையா இல்லையா? சரி, கிசு கிசு நம்பாதீங்க சரியா? வாவ் தமிழ் வியூவர்ஸ், நம்பவே நம்பாதீங்க. ஃபியூ வீக்ஸ் பேக் வந்து டைரக்டர் சார் வந்து எங்களோட சேனல்ல வந்து இன்டர்வியூ கொடுத்தாரு. அவரு உங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்தாரா? எங்க சேனல்ல இன்டர்வியூ கொடுத்தாரு, நான் எடுக்கல இன்டர்வியூ. ரொம்ப தப்பு சார்.
பிகாஸ் நீங்க அவரு இந்த thumbnail மட்டும் அந்த மாதிரி இல்லாம வேற ஏதோ போட்டீங்க. இல்ல 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 thumbnail வந்து லாஸ்ட் கொஸ்டின் பை ராம். ஸோ அதில் வந்து பிரசாந்த் சாரை பற்றி நிறைய மெமரிஸ் ஷேர் பண்ணியிருந்தார். பிரசாந்த் சார் வந்து டெய்லியும் வந்து தூங்கி எழுந்துட்டு வந்தோடனே என்னை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு பேசிட்டு தான் போவார் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதை பற்றி சொல்ல முடியுமா சார்? அந்த ஒரு புள்ள அவங்க அப்பாவோட காலையில போய் பேசுறது ஒரு பெரிய விஷயமா? நீங்க உங்க அம்மா ஃபேவரட் கேரக்டர்னு சொன்னீங்க, கேரக்டர் ஆக்கிட்டீங்க உங்க அம்மாவை. நீங்க போய் பேச மாட்டீங்களா காலையில? டீ கொடுங்கம்மா. பாத்தீங்களா, நீங்க எப்பவாவது உங்க அம்மாக்கு டீ போட்டு கொடுத்துருக்கீங்க? கொடுத்துருங்க. ஸோ அந்தகனோட எண்ட்ல வந்து பார்ட் 2க்கான லீடு முடிச்சேன். ஆமா. ஸோ பார்ட் 2 சரி, எப்போ வரும்? பார்ட் 2 கதை வைக்கலாம். என்ன மாதிரி கதை சொல்லுங்க, நீங்க சொல்லுங்களேன். கிக் பண்ணிட்டு போறாரு, நானும் லண்டன்லயே இருக்கேன். ஓகே, மிஸ் பண்ண மாதிரி இப்போ நான் மிஸ் பண்ணேன். இவர் கான்சர்ட் வச்சிருந்தாரா இல்லையா? வச்சிருந்தாரு. நான் கான்சர்ட் போனேன்னா இல்லையா? போனீங்க. போனேன். நான் போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? அங்க விஜய் சார் கெஸ்ட் ரோல் வந்தாரு. விஜய் சார் கெஸ்ட் ரோல் வந்துட்டாரு. அவர் ஆடியன்ஸா வந்தாரா? அவர் ஒரு பேண்ட் மேட்டா? அவர் வந்து கோட் படத்தோட சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல வந்தாரு. சோ இது வந்து கோட் படத்தோட சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல ஜாயின் ஆயிடுச்சு. நம்ம அந்த ரைட்ஸ் எல்லாம் வாங்கலையே. ஆமா, வாங்கிடலாங்க. லாஸ்டா வாங்கிடலாம். ஓகே. அப்புறம் சிம்ரன் மேம் உயிரோட இருக்காங்களா இல்லையா? அது அவங்க வந்து ஜோடியோட யூனிவர்ஸ்ல வந்துருந்தாங்க. சரி, ஓகே. அப்புறம் சமுத்திரக்கனி சாரும் வனிதா விஜயகுமார் சேர்ந்துட்டாங்களா இல்லையா? சமுத்திரக்கனி சார் வந்து நாடோடியல் யூனிவர்ஸ்ல வந்துட்டாரு. சோ எல்லாம் மத்த படத்தோட யூனிவர்ஸ்ல போறோம். ஆனா அந்தகன் பாட்டுக்கு ஒரு ஸ்டோரியே கிடையாதா? இல்ல, இருக்கு மேம். இருக்கு. எப்படி தனியா இவங்க எல்லாம் வந்துட்டாங்களா? இதெல்லாம் யூனிவர்ஸ்ல எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கும் அண்ட் என்ன இன்டர்வியூ பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ Thank you so much. Thank you. தேங்க்யூ ஸோ மச்.